வணக்கம்ப்பா. என் பேரு வந்து ஜெனி. நான் வந்து பெரம்பலூர்ல இருக்கிறேன். எம்ஜிஆர் நகர் திருநங்கை காலனில இருக்கிறேன் நானு. நான் தான் வந்து இவங்க எல்லாத்துக்குமே வந்து பெரியவங்க நான் தான். எனக்கு பெரியவங்க வந்து புதுக்கோட்டையில இருக்கிறாங்க. இங்கேயும் இருக்கிறாங்க. எனக்கு பெரியவங்கலாம் இருக்கிறாங்க. நான் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே நான் ஏ டூ இசட் நான் தான் பார்த்துக்கிறேன். அவங்க தான் வந்து எங்களுக்கு பெரியவங்க. அந்த 3 பேருமே எங்களுக்கு பெரியவங்க அவங்க. நான் வந்து நான் மாறும்போது எனக்கு அடைக்கலம் குடுத்தவங்க அவங்க. இப்ப வந்து நான் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் அடைக்கலம் குடுத்து ஆமா. இது எங்க எங்க இதுல இப்படிதான் முன்னாடி வரவங்க, அடுத்து வரவங்கள வந்து பார்த்து இது பண்றதுதான் வாழ்க்கையே. இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன், எங்கள மாரி ஆளுங்கள பெத்தவங்களே வந்து நல்ல ஒரு வழிகாட்டியா இருந்து அவங்க எங்கள மாரி ஆளுங்க என்ன சொல்றாங்க, படிக்கணும் அப்படின்னாங்கன்னா படிக்க வைங்க. இல்ல வேற ஏதாவது திறமைகள் அவங்களுக்குள்ள இருக்குன்னா அது வெளிப்படுத்த வைங்க. இந்த மாரி வந்து வீட்டை விட்டு துரத்தாதீங்க தயவு செய்து. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியில வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரோட்ல நடக்க முடியாது. எங்கள மாரி ஒரு நான் போய் சேர்ந்தேன் பாத்தீங்களா ஒரு நல்லவங்கள்ட்ட. அவங்க கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாங்க ரோட்ல நடந்து போனா அவ்வளோ கேலி, கிண்டல், அசிங்கம், சீ, தூன்னு எவ்வளவோ நாங்கலாம் கஷ்டப்பட்டோம். அந்த மாதிரி கஷ்டம் வந்து யாருமே படக்கூடாது. உங்க பெத்தவங்க உங்க பிள்ளைங்கள நீங்களே வச்சு காப்பாத்துங்க. நீங்களே வந்து ஒரு நல்ல வேலைக்கு விடுங்க. எந்த ஒரு இது பண்ணாலும் உங்க பெத்தவங்க நீங்க புரிஞ்சுக்கங்க தயவு செய்து. இதுவும் வந்து ஒரு பாலினம் தான் அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து செஞ்சிருக்கீங்க ஒரு குடும்பமா. இந்த மாதிரி இப்ப நிறைய பேர் வந்துட்டே இருந்தாலும் நீங்க வந்து கண்டிப்பா நாங்க சேர்த்துக்குவோம். இதுக்கு முன்னாடியுமே இவங்களுக்கு முன்னாடி ஒரு இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்குலாம் அவங்க பெத்தவங்களுக்குமே நல்லா கவுன்சிலிங் குடுத்து, இந்த மாதிரிதாம்மா 1000 தான் இருந்தாலும் பெத்தவங்க வந்து புள்ள இல்லைன்னு ஆயிட மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் கவுன்சிலிங் குடுத்து, ஒரு பொண்ணு அவங்க வீட்டோடயே போய் அனுப்பி வச்சுட்டேன். அவங்க வீட்டோட போய் தான் இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு அவங்க மணப்பாறையில இருக்கிறாங்க. வீடு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. 19 வீடு கொடுத்துருக்காங்க. 2014, 15ல கொடுத்துருக்காங்க இந்த வீடு. அப்புறம் எங்களுக்கு வந்து இப்ப வந்து லேண்டு கொடுத்துருக்காங்க. இடமா கொடுத்துருக்காங்க. பட்டாவும் நாங்க வாங்கிட்டோம். ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு இல்லைங்களா, அவர் வந்து கொடுத்துருக்காரு. எங்களுக்கு பட்டாவும் நாங்க வாங்கியிருக்கிறோம். அதுக்கு இன்னும் அடுத்த ப்ராசஸ் வந்து வீடு கட்டுறதுக்கு, அந்த இடத்துல வீடு கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாக்குறோம். கலெக்டர் ஆஃபீஸ் மனு கொடுத்துருக்குறோம். அவங்க எப்படி சொல்றாங்களோ அது மாதிரி பண்ணுவோம். அது இல்லாம 50,000 லோனுக்குமே வந்து நாங்க எழுதி போட்டுருக்கோம். ஃப்ரீ லோன் 50,000 வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு திருநங்கைகளுக்கும் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. 3/4 பேர் வாங்கிட்டாங்க. இன்னும் ஒரு 1/4 பேர் வாங்கல. வாங்கினாங்கன்னா நாங்களே ஏதாவது ஒரு தொழில் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எல்லா சப்போர்ட் பண்றாங்க. கவர்மெண்ட்ல இருந்து எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்குதா? கிடைக்குதுப்பா. நாங்க ரேஷன் ஜாமான் வாங்குறோம், ஓட்டர் ஐடி ஓட்டும் போடுறோம், எல்லாமே பண்ணுவாங்க. எங்களுக்கு இப்ப வந்து கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட்ல இருக்கு. முன்னே இல்லாம இருந்துச்சு, இப்ப பரவாயில்ல ஃபுல் சப்போர்ட்டா இருந்துச்சு. அங்கேயே வடி உள்ளே சிங்குக்குள்ள வச்சு வடி. ஸ்கூல்ல படிக்கும் போதும் சரி, வீட்டுல இருக்கும் போதும் சரி, எனக்கு ஸ்கூல்ல வந்து நிறைய பசங்க கேலி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்கூல்ல வாத்தியார் சரி, டீச்சர் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பட் ஆனா ஸ்கூல் பசங்க வந்துட்டு என்ன ரொம்ப ஒரு மாதிரியா 9, 5 நாள் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணி வீட்டுல வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிட்டு இருக்கும்போது நீ எப்படி நடந்துக்கிறியோ அதனாலதான் அவங்க அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் இதா இருந்தது. வீட்லயே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன். என் கூட பிறந்த அண்ணாவும் ஸ்கூல்ல படிக்கிறான். அவன் நிறைய அடிப்பான். ஸ்கூல்ல நீ நடந்துக்கிற போற அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிறைய அடிப்பான். டான்ஸ் ஆடக்கூடாது, எந்த போட்டியும் நீ கலந்துக்க கூடாது, பசங்களுக்கு அதிகமா பேசக்கூடாது அப்படின்னுவான். அதனாலவே மனசுல வெறுத்து போயிட்டு எங்கேயோ ஓடி போகணுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். அப்படின்னு அவன் வீட்டுக்கு வரும்போதும் எங்க வீட்டுல இது மாதிரி எல்லாம் பேசுறான், ஸ்கூல்ல நான் அசிங்கப்படுத்துறான், உன் பிள்ளைகிட்ட கேட்க மாட்டியா அப்படின்னா நீ என்ன நடந்துக்கிற, நீ எப்படி பேசுற, நீ எப்படி பேசுற போற, எங்க முன்னாடி ஒரு நட நடக்கிற, ஆம்பளைங்களை பார்த்தா ஒரு நட நடக்கிற, நீ என்ன ஆளு, நீ ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. எனக்கு வந்து இப்படிதான் இருக்கு பிடிச்சிருக்கு. என்னால எவ்வளவு மாத்தி பார்த்து என்னால மாற முடியல. எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு. ஏன்னா ஆட்டத்துக்கு விடுங்க, நான் ஆட போறேன், ஸ்கூல்லயே நான் படிக்கல, நான் நின்னுடு அப்படின்னா அதுக்கப்புறமும் என் அண்ணன் வந்துட்டு நீ வந்துட்டு இது மாதிரி நடந்துக்கிற போற அப்படின்னு சொல்லி என் வீட்டுலவே ஒம்போது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முடி பிடிச்சி சிறுத்திலே அடிச்சே மாதிரி உடைச்சான். உடைச்சதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல படிக்க பிடிக்காம எக்ஸாம் அன்னைக்கு விஷமும் பிடித்து அதுலயே இதாயிட்டு அப்புறமா வீட்டுல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி இருக்கேன்ட்டு சரி நான் அவனை ஆட்டத்துல சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஆட்டத்திலேயே சேர்த்து விட்டா என்னால அப்பவும் மாற முடியல, பொண்ணாதான் மாறணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டுட்டு சர்ஜரி பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு இங்க வரலான்னு சொல்லிட்டு திருநங்கைகிட்ட பேசும்போது எனக்கு டவுட்டு, நீ ஆம்பளையா பொம்பளையா அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது சின்னடா கூட பிறந்தானா நீ இப்படி கேட்குறிய அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட பேசும்போது அவன் வந்து நீ எனக்கு தம்பி கிடையாது அப்படின்ட்டு வெறுத்து வச்சுன்னா எல்லாருமே வெறுத்து வச்சுன்னா நான் வீட்டை விட்டு போறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அவங்க வந்துட்டு வீட்டை விட்டு போறேன்னா ஒரு லெட்டர்ல கையெழுத்து போட்டு நீ போயிட அப்படின்னாங்க. சரி நான் அது மாதிரி போட்டு நான் போறேன் அப்படின்னதுக்கு அதுக்கப்புறமும் ஒரு தடவை ஓடி போயிட்டேன். என்னை பத்தி கேஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, காரம் போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுக்கப்போ ரிட்டர்ன் ஆனதான் வாழ்க்கையெல்லாம் பார்த்து திருப்பி ரிட்டர்ன் நானாவே வந்தேன். வந்ததுக்கு அப்புறமும் என்ன நல்லா பாத்துக்கல, ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க, அடிச்சாங்க, ஆட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி என்னை நிறுத்தி வச்சாங்க. எங்கேயும் ஆட்டத்துக்கு போறது இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு கண்ணில் மை வைக்கிறேங்கிறாங்க, கண்ணில் மை வச்சாலும் அடிக்கிறாங்க. ஒரு ஆம்பளைக்கு நீ போன் பேசுனா வேற மாதிரி பேசுற, அது எங்கள்கிட்ட பேசினா ஒரு மாதிரி பேசுற, அதே நீ எப்படி பேசுற, நீ என்ன ஒம்போதா பொட்டையா பொட்டையா இதையே கேட்க 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 எனக்கு வந்து நான் பொட்டைதாட்டா அப்படின்னு நான் கை அடிச்சேன். கை தட்டும் போது அவன் பார்த்துட்டு நீ எப்படி இதெல்லாம் பேசலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனையே என்னடிக்கு வந்து எங்க அம்மா தட்டி எங்க அம்மாவும் அடிச்சான். என்னால என் குடும்பத்துல சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பலூர் சைட்ல அம்மாவை பார்த்தேன். அம்மாவை பார்த்ததும் அவங்கள்ட்ட பேசினேன், இது மாதிரிலாம் வீட்டுல நடக்குதுமா, நான் அவங்க கூட வந்துடுறேன், நல்லா பாத்துக்கிறீங்களா அப்படின்னதுக்கு நீ வா சாமி நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நான் நம்பி வந்தேன். என் வீட்டவே கழிச்சிட்டு நான் வந்தேன். இவங்க என்ன அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்க. பெத்தவங்கன்ற இதுவே எனக்கு இல்லாம இவங்க அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்க. என் அண்ணாவும் சரி அம்மா அப்பா யாருமே வேணாம் ஒத்துக்கிறது. இங்கேயும் வந்து எனக்கு கேட்டாங்க, வா சாமி எங்களோட வந்து ஒரு குழந்தை குட்டி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தாங்க. எங்க ஆளுங்களோட நான் இருப்பேன், ஒரு பொண்ணா ஏத்துக்கிட்டா நான் வீட்டுக்கு வரேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றதும் இவங்க உங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டுட்டாங்க. எங்க என்னை விட்டுருவாங்களோன்னு பயந்துட்டு அந்த ஒரு பயத்துல நான் இங்கதான் இருப்பேன், நீங்க அடிச்சு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், எனக்கு இது மாதிரி மாறணும்னு ஆசைப்பட்டேன், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசும்போது அப்புறம் இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அதுக்கப்புறமா எங்க வீட்லயே பேசி புரிய வச்சு உன் பிள்ளையோட மரத்துலயே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே பேசி புரிய வச்சு எங்க வீட்லயே ஏத்துக்க வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்க்க பேச இருந்தாங்க. இங்கேயும் வந்துட்டு பேச பேச எனக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுன்ற நினைப்பையில எனக்கு அம்மானால இவங்கதான், அக்கா தங்கச்சி பொண்ணு எல்லாருமே இவங்கதான். இவங்களை நம்பி வந்து இவங்க என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. எனக்கு சர்ஜரியோ எல்லா இதுவுமே எனக்கு இவங்க நல்லா பண்ணி தராங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு கஷ்டம் தர மாட்டேங்கிறாங்க, ஒரு திட்டு இல்லை, ஒரு அடி கிடையாது அப்படின்றது இங்க சந்தோஷமா இருக்கு. ஆனா இது பெத்த வீட்டுலன்னா அடி வீயும் திட்டு வீயும். ஒரு நாள் அடி வாங்காம இருந்ததே இல்லை. பெத்தவங்க வீட்லயே நான் உட்கார மாட்டேன், ஒவ்வொரு நாளும் பக்கத்து வீட்டுல இருப்பேன், இல்லைன்னா காட்டுக்குள்ளாரே தான் சுத்துவேன் தவிர பெத்தவங்க வீட்டுல நான் கொஞ்ச நாள் கூட வாங்க கிடையாது. அவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சேன். பேர்லாம் சொல்லுங்க. அப்படிலாம் இருந்தேன், அப்படிலாம் கொடுமை பண்ணாங்க. பட் ஆனா இப்ப நான் வந்துட்டு இவங்க கூட இருக்கிறது நல்ல நிலைமையில இருக்கிறேன். எங்க வீட்டுல எல்லாரும் எடுத்துட்டாங்க, இப்ப சந்தோஷமா இருக்கேன் இவங்க கூட. பட் ஆனா இதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வீட்லயும் இது மாதிரி அடிக்காம கொடுமை பண்ணாம அவங்க பிள்ளைய எடுத்துட்டு அவங்களாவே இங்க சேர்த்து விட்டு நல்லபடியா பாத்துக்கிட்டா ஒண்ணும் இல்லை. என்ன அடிச்சு கொடுமை பண்ண மாதிரி வேற எந்த அம்மா அப்பாவும் கொடுமை பண்ணக்கூடாது. ஏன்னா நாங்களும் ஒரு மனசு கிடையாது, எங்களையும் ஏத்துக்கணும். பொண்ணும் ஆனும் சரி அவங்களெல்லாம் ஏத்துக்கிறாங்க, எங்களை மாதிரி ஒரு பிறவியில பிறந்தது தப்பா? அப்படிலாம் யாரையுமே வெறுத்து ஒதுக்க கூடாது, வீட்டை விட்டு விலக போகக்கூடாது. எல்லாருமே ஏத்துக்கணும், பெத்தவங்களும் ஏத்துக்கணும். ஆனா நிறைய பேர் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதனால நிறைய பேர் செத்து போறாங்க. கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் பெத்தவங்களை ஏத்துக்க சொல்லுங்க, அதுதான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேரு நிறைய இடத்துல கஷ்டப்படுறாங்க. எல்லா கஷ்டத்தையுமே அனுசரிச்சு வீட்டை ஏற்றுக்கிட்டாங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க. இல்லைன்னா 1000 தான் இடம் மாறி வந்தாலும் பெத்தவங்களோட நினைப்பும் கொஞ்சம் இருக்கும். ஆனா அவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. பெத்தவங்க வந்துட்டு கொஞ்சம் அனுசரிச்சு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்கன்னா பெத்தவங்களுக்கும் அவங்க பிள்ளையா இருப்பாங்க. இல்லைன்னா புள்ள தனியா வேணான்ட்டு ஒதுக்கி விட்டுட்டாங்கன்னா நிறைய பேர் இதே மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இறந்துருக்காங்க, பெத்தவங்க ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி இறந்துருக்காங்க. என் பேர் ரோஷினி. நான் வந்துட்டு 14 முடிஞ்சு 15 வயசு ஆக போகிறப்ப இப்போ மழைலாம் வந்தேன். வந்துட்டு எனக்கு ஆரம்பிச்சு சாயி மழை ஆக போகிறப்ப இன்ஸ்டால் போயிட்டுருக்கப்ப எங்கள் ஆயா எடுத்து வச்சாங்க. நான் இப்போ இவங்கள்ட்ட நான் ஓப்பனாக சொன்னேன், எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகுது, இந்த மாதிரிலாம் செய்யுது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சாமி, இது எல்லாத்துக்கும் ஆகுற ஒரு விஷயம் தான், அதே தான் உனக்கும் ஆகிருக்கு.
விருப்பம் இருந்தால் நீ வா உங்கள் அம்மாட்ட பேசிட்டு அப்படின்னு. நான் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லாமல் நான் ஒரு நாள் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாட்ட ஃபோன் அடிச்சு இவங்கள தான் பேசினாங்க, இந்த மாதிரிலாம் உங்கள் பொண்ணு பையன் வந்துட்டான் அப்படின்ட்டு. எங்கள் அம்மாலாம் அழுதாங்க, ஆனால் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. வந்து கூப்பிட்டு போனாங்க, ஒரு வாரம் வச்சுருந்தாங்க, பேசினாங்க மாறாத அப்படி மாறாலும் ஏன் கூட இரு அப்படின்னு. நம்ம ஒரு அம்மாவுக்கு முன்னாடி நைட்டி போட்டு போகணும், டக்குன்னு ஒரு விஷயம் மாறும்போது என்னால் மாற்றிக்க முடியல. எங்கள் அம்மாட்ட சொல்லி நான் கிளம்புறப்ப ஆயா வந்துட்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நீ என் பொண்ணு, என் பேத்தி, இது வந்து எனக்கு ஆயா தான் வேணும், இவங்க எல்லாம் தான் எனக்கு அம்மா. நான் 10th இங்கேயுமே கேட்டாங்க என்கிட்ட, படிக்கிறியா, அவங்களுக்கு விருப்பம் இருக்கா, இல்லாட்டி வச்சு நான் சேர்த்து விடுவா அப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு அப்போதைக்கு ஒரு மைண்ட் என்னென்னா, சரி ரொம்ப நாள் ஆகட்டும், அப்போல்லாம் வந்து அரை மணி தானே, ஒரு நாள் ஆகட்டும், முடிவு வளர்க்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் போக போக சர்ஜரிலாம் முடிச்சுட்டு அப்புறம் படிச்சுக்கலாம், இப்பயும் நம்ம டக்குன்னு போய் படிக்க முடியாது, ஒரு விஷயத்தில் இறங்க முடியாது, எல்லாம் முடியட்டும், நம்மளுக்கான விஷயம் முடியட்டும், அதுக்கப்புறமே படிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃப்பில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு என் ஃப்ரெண்டுங்க ஒரு மாதிரி கேலி செய்கிறது, அதான் சாருங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இப்போதைக்கு மாறாது, இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு சார்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, டீச்சர்லாம் நல்லா இது பண்ணாங்க. ஒரு சில பசங்க பொம்பளை பிள்ளைங்க தான் ஒரு மாதிரி கேட்குறது, ஏன்டா இப்படி பண்ணுற, என்ன மாற அப்படின்னு கேட்குறாங்க. என் பேர் நிம்முனா. என் சொந்த ஊர் வந்து மதுரை சைடு விருதுநகர். நான் வந்து 16 வயசில் இருக்கப்போ அம்மா வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில், அதாவது நான் வந்து திருநங்கை அப்படின்னு உணர்றப்போ அம்மா வந்து ஃபேஸ்புக்கில் எனக்கு பழக்கமானாங்க. அப்போ நான் வந்து இவங்கள்ட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, ஒரு பையனாக இருக்கு, எனக்கு தோணல, புடவை கட்டணும், இப்போ எங்கள் அக்கா இருக்கிறேன்னா அவளை ஃபஸ்ட் சுடிதார் வைக்கணும், பூ வைக்கணும், இந்த மாதிரிலாம் ஆசை வருதுமா அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது வந்து எல்லாருக்கும் வர ஒரு நார்மல் தான், அப்போ வந்து இதுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாது, நான் வந்து நீ வா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி நானும் வந்தேன். இப்போ எனக்கு 18 வயசு ஆகுது, நான் 2 வருஷமாக அம்மா கூட தான் இருக்கிறேன். எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே அவங்க தான் செய்கிறாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது. இங்கே அப்புறம் என் தங்கச்சி, என் பொண்ணு, நாங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலியாக வந்து எல்லாருமே ஒவ்வொரு ஊர்லேருந்தும் இந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகி எதாவது வந்தாங்க. இப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ஒரு பாண்டது, எல்லாருமே சிஸ்டரு, இப்போ என் தங்கச்சி, அம்மா, அப்பா, இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கிறோம். நீங்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டராக மாறும்போது உங்கள் வீட்டில் வந்து சொல்லும்போது சப்போர்ட் பண்ணாங்களா உங்களை? இல்லை, ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க, நீ இப்படிலாம் இருக்கவே கூடாது, நீ பிள்ளையே கிடையாது, வேணான்னு ஒரு கட்டத்தில் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மாட்ட வந்து பேசியா ரொம்ப ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அம்மா அவங்கள்ட்ட பேசி அவங்க பேச வச்சு அவங்க எங்கள் வீட்டில் வந்து இவங்க புரிய வச்சாங்க, இதுதான் வாழ்க்கைன்னா நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றப்ப நம்மளை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ எங்கள் வீட்லேயே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போவேன், அவங்க என்னை பார்ப்பாங்க, இப்போ அவங்களுமே ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நல்லா தான் இருக்காங்க, எல்லாருமே ஓகே. மலரெடுத்து தங்கரளி பூவெடுத்து, மலரெடுத்து தங்கரளி பூவெடுத்து, தங்கரளி உனக்கு தானமா மாரியம்மா, தங்கரளி உனக்கு தானம்மா. சமயபுரம் போய் வந்தேன், சாமந்தி பூ வாங்கி வந்தேன், சமயபுரம் போய் வந்தேன், சாமந்தி பூ வாங்கி வந்தேன், சாமந்தி பூ உனக்கு தானம்மா மாரியம்மா, சாமந்தி பூ உனக்கு தானம்மா. ஊட்டிக்கு போய் வந்தேன், ஊட்டி ரோசா வாங்கி வந்தேன், ஊட்டிக்கு போய் வந்தேன், ஊட்டி ரோசா வாங்கி வந்தேன், ஊட்டி ரோசா உனக்கு தானம்மா மாரியம்மா, ஊட்டி ரோசா உனக்கு தானம்மா. பழனிக்கு போய் வந்தேன், பாரிஜாதம் வாங்கி வந்தேன், பழனிக்கு போய் வந்தேன், பாரிஜாதம் வாங்கி வந்தேன், பாரிஜாதம் உனக்கு தானம்மா மாரியம்மா, பாரிஜாதம் உனக்கு தானம்மா. கும்பகோணம் போய் வந்தேன், கொழுந்து வெத்தலை வாங்கி வந்தேன், கும்பகோணம் போய் வந்தேன், கொழுந்து வெத்தலை வாங்கி வந்தேன், கொழுந்து வெத்தலை உனக்கு தானம்மா மாரியம்மா, கொழுந்து வெத்தலை உனக்கு தானம்மா.